ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டீ கப் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பீங்கன் கப்பெல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதில் தான் பண்ணணும்னு கிடையாது. சாதாரண ஒரு கப்பு இல்லைன்னா குட்டியாக ஒரு பவுலில் கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்புக்குள்ளே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சம்பரணி அந்த மாதிரி பற்ற வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொசு தொல்லைக்கு ரொம்ப சூப்பராக இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இந்த தோலெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி தோல் வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த தோல் வந்து நம்ம அந்த சாம்பிராணிக்குள்ளே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா லைட்டாக அதுலேருந்து வந்து வர்ற புகை வந்து கொசுவை வந்து விரட்டிடும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சைனஸ் பிரச்சனை, தலபாரம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் இது வந்து சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து மசிச்சு விட்டுடலாம். சின்ன சின்னதாக கட்டிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே உடச்சி விட்டு நல்லா அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம வந்து புட்டு இடியாப்பத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, பச்சரிசி அதுதான் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக சேர்த்துருக்கோம். நல்லா அந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு, அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கை வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து குட்டியாக ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பாலாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த உருண்டை நம்ம பண்ணினோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து அதுக்கப்புறம் லூஸாக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 1, 2 பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாவுக்குள்ளே வந்து நடுவில் அந்த பாட்டிலை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு திரும்ப லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு மாவும் வந்து வெளியே வந்துடும். நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு அச்சு மாதிரி கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் காலையில் இதை வந்து டிஃபனுக்காகவும் எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்காகவும் பண்ணி கொடுக்கலாம். நைட்டில் கூட நீங்கள் டின்னராக கூட எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு வேணும்னா அந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே அடுக்கிட்டு நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்து அதோட கலர் எல்லாம் சூப்பராக மாறி வந்திருக்கும். மாவு வந்து பார்க்கும்போதே தெரியும். அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் வந்து சேர்த்து வதக்க போகிறோம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட வந்து ஒரு 3லேருந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே வந்து ஏதாவது வெஜிடபிள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக ஒரு கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் வர்ற மாதிரி நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா பொடிசாக நறுக்கின தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன்.
அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரும் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ரெடியாக உள்ளே சேர்த்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல சாஃப்டாக இருந்தது. இது வந்து நீங்கள் செஞ்சு எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா சடனாக இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். அதாவது நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையையும் வந்து தூவிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலை வந்து ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது. இதை வந்து வெயிலில் காய வைக்காமல் நல்ல நிழலில் காய வச்சுருங்க. ஃப்ரெஷ்ஷான கீரை வந்து எடுத்துக்கிட்டு அதோட இலைகள் எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ஃபேன் காற்றுல போட்டு வச்சிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு நல்ல அந்த மாதிரி காஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை, இந்த கீரையை வந்து சேர்த்து சும்மா ஜஸ்ட்டு வந்து கலந்து கொடுத்துருங்க. அந்த கீரையில் லைட்டாக சூடு ஏறுச்சு அப்படின்னா போதும், அவ்வளோதான். 1 நிமிஷமே அதிகம்தான். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு அதை தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வேர்க்கடலை, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக இருக்குது இல்லையா மல்லி, அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நல்லா வறுபட்டு அதோட கலர் வந்து சூப்பராக நமக்கு வந்து மாறி வரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த கடாயில் வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டையும் வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கோங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதாவது லைட்டாக சூடு ஏறின உடனே நம்ம எடுத்துட்டோம்ல. இப்போ பாருங்கள், கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பொடியாயிடுது அது கையிலேயே. இப்போ இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்ல கொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இப்போ ரீசன்ட் டைமில் இதை தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு நிறைய சத்துக்கள் இதிலேருந்து கிடைக்கும். நமக்கு வந்து எப்போவுமே முருங்கைக்கீரை வந்து கிடைக்காது இல்லையா? கிடைக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கி அதாவது செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம தேவைப்படுற டைமில் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோசைக்கு மேலேயும் வந்து போட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சட்னிலாம் செஞ்சிங்க அப்படின்னா சைடில் அந்த மாதிரி தொட்டுட்டும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. முடியெல்லாம் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைக்கீரையை இப்படி வந்து சாப்பாட்டில் சேர்த்து பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை வந்து யூஸ் பண்ணி சூப்பரான இருமல் சளிக்கு வந்து நல்லா கேட்குற மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த இஞ்சியோட சாறு எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அதோட சக்கையை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் டீ போடும்போது நீங்கள் அந்த டீயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சுத்தமான இஞ்சி சாறு, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து பனங்கற்கண்டு வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பனங்கற்கண்டு இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா சாதாரண வெல்லம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஆனால் பனங்கற்கண்டு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இருமல் சளியிலேருந்து. ஏன்னா பனங்கற்கண்டு வந்து இருமல் சளிக்கு ரொம்பவே நல்லது. லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பனங்கற்கண்டு வந்து நல்லா கரையிற மாதிரி
காய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக கரைஞ்சா மட்டும் போதும். ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் பனங்கற்கண்டு பொறுத்த வரைக்கும். அதனால இப்போ திரும்பவும் அதே கடாய் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சாறை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பனங்கற்கண்டு சாறு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போதே நல்லா அது வந்து கொதிச்சு வரும். நல்லா பொங்கி பொங்கி வர்ற டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போதே அந்த ஒரு கம்பி பதம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாகு பதம், அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. அடுப்பு வந்து சிம்மில் கூட முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக நீங்கள் காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிரப்பு வந்து தீஞ்சிரும். ஸோ நம்ம வந்து வாயில் வைக்கும்போது கசப்பாக இருக்கும். கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாகு டைட் ஆக போகிற டைமில் நம்ம இறக்கிட்டு இந்த மாதிரி உடனே வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சிரப் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து சூப்பரான ஒரு ஜிஞ்சர் கேண்டியாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இருமல் சளிக்கு வந்து நமக்கு ரொம்பவே இது நல்லது. குழந்தைங்களுக்கு ரெகுலராக 1, 2 அப்படின்ட்டு நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த மார்பு சளியெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ரிலீஃப் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக, அதுவும் இல்லாமல் இருமல் சளிக்கு ரொம்பவே கேட்கும். இது வந்து செஞ்சதுக்கப்புறம் வந்து நானே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. லைட்டான அந்த இஞ்சியோட காரம், அந்த தேனோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப தூக்கலாக இருந்தது. இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சளி பிடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா வந்து கேட்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நம்ம வந்து ரொம்ப அதிகமாக செஞ்செல்லாம் ஸ்டோர் பண்ண தேவை கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி எப்படி ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும்போது கத்திரிக்காய் வந்து குழஞ்சு போகாமல் நீங்கள் போடுற மாதிரி முழுசாகவே இருக்கும். ஆனால் நல்லா எண்ணெயில் வதங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கு எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 சின்ன தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் வந்து நல்லா அந்த மாதிரி மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வந்து வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி பொடி பண்ணின சீரக பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே நீங்கள் வந்து காரக்குழம்பு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து முன்னாடி வதக்கும் போதே நீங்கள் வந்து சேர்க்குற மசாலா எல்லாத்தையுமே வந்து வெங்காயம் தக்காளி கூடவே வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய் சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா காரக்குழம்பு வந்து சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு எப்போவுமே. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டிங்க அப்படின்னாலே கத்திரிக்காய் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி வந்து வதங்கி வந்துடும். ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அடி பிடிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு கலரி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயெலாம் நல்லா உங்களுக்கு வந்து வதங்கி வந்திருக்கும். அதே மாதிரி அந்த மசாலா எல்லாமே வந்து சூப்பரான ஒரு கலர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நான் மூடி வச்சுருந்தேன். அவ்வளோதான், கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாகவே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி வந்து சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புக்கு புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து புளி சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு வந்து புளி இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து கொடுக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து உடஞ்சிராமல் பார்த்து வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. புளி வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா எப்போவுமே வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு வந்து நல்லா அந்த மாதிரி வந்து கொதித்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக சுண்டி வந்திருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வந்து கொதிக்க வச்சுட்டு குழம்பு இன்னும் கூட நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெல்லம் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போவுமே காரக்குழம்பு வைக்கும்போது உப்பு புளி காரம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வெள்ளைக்கட்டி ஒரு துண்டு வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து இறக்கிடலாம் அந்த குழம்ப. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.